வணக்கம். நான் சினிமா ரசிகன். இளங்கோராமுடைய டைரக்ஷனில் சுனில், வைபவ், தீபா வெங்கட் இவங்கெல்லாம் நடிச்சு இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பெருசு படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் அந்த பெரியவர் அவருடைய நண்பர்கள் 2 பேர், சுவாமிநாதன் ஒரு கேரக்டர், ஒரு பையனை சத்தம் போடுறாரு, செவுட்டில் அடிக்கிறாரு. அந்த பையன் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்க்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் அடுத்த காட்சியில் இந்த பெரியவர் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மூத்த பையன் சுனில் வராரு. அப்பா கூப்பிட்றாரு. அப்பா திரும்பியே பார்க்கல. என்னென்னு பக்கத்தில் வந்து பார்த்தா அப்பா இப்போ உயிரோடு இல்லை, அவர் இறந்து போயாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவருடைய உடம்புல வில்லங்கமான இடத்துல வில்லங்கமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். அதை அவர் கவனிக்கிறாரு. அதை வெளியிலையும் சொல்ல முடியாது. ஸோ தன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு, வைபவுக்கு. ஸோ அவர் ஒயின் ஷாப்பில் வரிசையில் நின்னாலே சரக்குலாம் வாங்கிட்டு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு அவர் இங்கே வந்து சேர்றாரு. சுனில், வைபவ் இவங்களுடைய அம்மா நக்லைட்ஸில் வருவாங்களா அந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வராங்க. அவங்களுடைய தங்கச்சி தீபாக்கா அவங்க வராங்க. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த பெரியவருக்கு அந்த ஃபிசிக்கலாக ஏற்பட்ட அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு வில்லங்கமான ஒரு பிரச்சனை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஏறக்குறைய இன்டர்வல் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த நெய்பராக கமலம்னு ஒரு அம்மா ஒருத்தங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு இங்கே என்னமோ மர்மம் நடக்குது, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறது, அது முடியாமல் போகிறது. அப்புறம் அந்த டெட் பாடிக்கு உள்ள இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அண்ணன் தம்பியை சேர்ந்து ஒரு ஆட்டோவில், ரெடின் கிங்ஸ்லி ஒரு ஆட்டோவில் டாக்டரை போய் பார்க்க போகிறது, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க நண்பர் மூலமாக தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, இந்த தாத்தாக்கு ஃபிசிக்கலாக ஏற்பட்ட அந்த வில்லங்கமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. முதல் பாதி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2வது பாதியில் நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஆனாலும் நிறைய இடங்களில் இந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்துடைய ஐடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இவங்க எப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான். ஆக்சுவலாக ஜென்ஸு போய் பார்க்கலாம், லேடிஸ்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் உண்டு. முனிஸ்காந்த் வருவாப்பில், அந்த இறந்து போனவருக்கு தம்பியாக ஒரு கேரக்டரில். அதே போல் கருணாகரன், இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வாடகை கொடுப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ 2வது பாதியில் அவரை வச்சுலாம் சில போர்ஷன் நல்லாயிருக்கும். அதே போல் ரெடின் கிங்ஸ்லி ஒரு ஆட்டோ டிரைவராக வராரு. அவருடைய சீன்ஸ் குறைவு தான், ஆனால் கூட ஓகே தான், நல்லா இருந்தது. விடிவி கணேஷ் ஒரு சில காட்சிகள் தான் வராரு. அவரும் ஒரு சாமியாருமான அந்த ஒரு போர்ஷன் இருக்கும் பாருங்கள், அல்டிமேட். தியேட்டரில் பயங்கரமான ஒரு சிரிப்பலை அந்த காட்சிக்கு. இந்த பெரியவருக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கும். ஸோ அந்த நபர் ஒருத்தங்க வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சித்தின்னு சொல்லிட்டு, அதனால இந்த அம்மா 2 பேருக்கும் வரக்கூடிய அந்த சண்டை இருக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். படத்துடைய கிளைமேக்ஸில் சாமிநாதன் அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை தேடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸில் இந்த தாத்தா ஆரம்பத்தில் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரிவீல் ஆகும். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. குறிப்பாக அந்த வனிதாமணின்னு சொல்லி அந்த பாட்டு தாத்தாவுடைய ரிங்டோனாக வச்சுருப்பார். அந்த வனிதாமணி யார், அதுக்கான தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட், ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.